கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்குமான மகிமை இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நாம் கடவுளை மேம்படுத்தக்கூடியதாக கர்த்தர் ஞானத்திலே கொடுத்து நம் கடந்த வந்த பாதைகளெல்லாம் கண்ணை போக பாதுகாத்த நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் வல்லவரும் கிருபையுள்ளவரும் உள்ளவருமாக இருந்தபடியினாலே நம்ம நிர்மூலமாக்காமல் காப்பாற்ற நம்முடைய ஆண்டவருக்கு இந்த விசேஷித்த ஞான காலையில் நாம் மகிமையை எடுத்து ஆண்டவரை நாம் சற்று ஆண்டவருக்கு நாம் மகிமையை எடுத்துக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட ரட்சணாமத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவரும் வாசனான வழியில் வாசமாக இருக்கிறது என சகல துணி சோத்திரத்துக்கு பாத்திரமானவரே, எல்லாவற்றுக்கும் முன்னினவரே, எல்லாவற்றையும் படைத்தவரே, எல்லா வல்லமையும் நிறைந்தவரே, தேவனுடைய பரிசுத்த நாமத்தை இந்த அருமையான ஓய்வு நாளிலே நாம் ஓடும்படியா கிறிஸ்து இயேசுவை நமக்கு பாராட்டி எனக்கு கிருபைக்காக தேவனே நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் தேவனே தம்முடைய கிருபையின்படி எங்களுக்கு இறங்கி இந்த நேரத்தை எங்களுக்கு நன்மையாகிட்டாலும் எங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளை மாற்றி சத்ரு சாத்தான் உங்கள் சர்வத்தின் பிரிவுகளை கடவுளை கட்டி நிர்மூலமாக்கி போகும். எங்களுக்கு எதிரான மாம்சத்தின் பிரிவுகளை எங்களை என்ன நினைவுகளை மாற்றிட்டாலும் எங்களுக்கு உறவுகளை எழும்புகிற மனுஷர்களை கொடுக்க பொறுப்படைத்து ஆண்டவர் ஒருவரே மேம்படுத்திய வரவேற்கும் கையில் நாளை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் இதை பொறுப்படுத்திக் கொள்ளும் உங்கள் சித்தத்தில் நிறைவேறும் நாம் மேம்படுவதை செய்திருக்கிறோம். நாளிலே தியானம் ஆண்டவரை விருதத்தை நினைவு உங்கள் திருவுட சித்தத்தில் உங்கள் பெருதியான ஒரு செய்திருக்கிறோம். ஆராதனை பொறுப்படுத்தி கேட்கிற மக்களுடைய செய்திகளை ஒத்து சேதம் பண்ணி கேட்கிறவர்கள் இந்த வார்த்தைகள் வழியாக இந்த ஆண்டவரை செய்தி வழியாக உண்மை அறிந்து கொள்ள இந்த ஆசீர்வாதத்தை சொல்வதற்கு செய்யும். தொடக்கம் முதல் முடிவு மட்டும் தரம் இருக்கட்டும். இந்த பிரசனத்தினாலே இந்த மகிமையான சத்தத்தின் மூலம் ஒவ்வொருவரையும் கருமையாக பயன்படுத்தும். கேட்கிற எல்லாரும் தங்களை ஆரோக்கியத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ள முழுமான ஒரு தேட உதவி செய்யும். இதை பொருட்படுத்த வழிநடத்த ஆசீர்வதிக்க வல்லமிடவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஒரே பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனோட நல்ல பெற்றாவே ஆமென். முன்னாடி கூட நாம் சிறப்பு பாடல்களை பாடலாம். ஆசீர்வாதியும்
முதலாம் பகுதியிலே யோவே தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முடிய வாசிப்போம். வாசிக்கப்படினால் தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பாடல் யோவே 2ஆம் அதிகாரம் 21 கடைசி முடிய. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரம் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாதிரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாதிரியையும் பின்மாதிரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். கரங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிதோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்குட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாக இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்பதே. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேதப்பாடம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 16 முடிய. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தில் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்போது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமெத்தரும் மெசபத்தோமியா யூதயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பங்கிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தில் அமைந்தவர்களும் கிரேக்கரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம்
கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொண்டீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவிகொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விழுந்து 3ஆம் மணி வேலையாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது என்றார் என்பதே. ஆமென். திருவையோட வார்த்தைகளை ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில் கர்த்தர் நமக்காக ஆசீர்வதித்து தருவாராக. அவருக்கு எல்லா மகிழ்ச்சி எப்போது இருப்பதாக நாம் சிஷ்யமாக கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை நோக்கி நாம் செபிப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பை தகப்பனே, பரிபூரணமாக உங்களுடைய குமாரன் இயேசுவின் நிறைய நாமத்தில் நிறைய நெருக்கங்களும் பிரசவங்களும் பாடுகள் நிறைந்த ஒரு வேண்டிய உங்களுடைய கடமையாகிலும் உண்மை கண்டுபிடத்தக்கதாக நீ ஒருவருக்கும் தூரமான தெய்வம் நல்ல ஆண்டவரே, உலகம் தேடி வந்திருக்கிற நாம் காண கண்டடைய எனக்கு செய்யத்தருப்பனே. சேஷமாண்டதை உங்களுடைய வார்த்தைகளை மனக்குழுத்தது உலகின தெய்வனாகிய பிதாவே நாம் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை உடைய குமாரனாக இருக்கும்படி அந்த குமாரன் இயேசுவை உலகத்தில் கடைசி காலங்களில் அனுப்பி உடைய திருவுலத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்குரியதாகவே நான் நன்றி செலுத்துகிறோம். இப்படி ஆண்டவரை உடைய குமாரன் மூலமாக கற்றுக்கொண்ட கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்களாலே எங்களுக்கு எழுதப்பட்ட இந்த சத்தியங்களை நாங்கள் நாளை காலையில் பரிசுத்த ஆவியானதால் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவருடைய நடுவில் வரும்படியாக நாங்கள் அழைக்கணும். தேவரே மகிமைப்படும் உடைய குமாரன் என்னை ஜீவிக்கிறதுனாலே அற்புதங்களை செய்யக்கூடிய கூட நான் ஜெபிக்கிறோம். அதில் வார என்னோட பேசும் நீசனை மறைத்து நீ வெளிப்படும் கேட்கிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் கர்த்தர் அவர்களுடன் இடைப்படுவீராக, என்னுடைய சந்திப்பீராக. இந்த நாடாண்டுகளே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இறங்கி வந்த துணி ஆகியானவர் நாடுகள் எங்கள் எல்லாருமேலும் இறங்கி செயல்பட இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய பொறுப்படுத்த நடத்தும் நாம் மயக்கப்படுகிறோம். இரட்சகர் இயேசுவின் வேறு நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே, அதற்கு மயமுண்டாகட்டும். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். விசேஷமாக உலக வரலாற்றில் திருச்சபையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு விசேஷமான ஒரு நாள் அது. இந்த நாள் விசேஷமாக பெந்தேகோஸ்தே நாள் எனப்படுகிற ஒரு நாள். இந்த பெந்தேகோஸ்தே நாள் எனப்படுகிற இந்த நாள் கிறிஸ்துவ வரலாற்றிலேயும் திருச்சபையிலேயும் ஒரு விசேஷமான ஒரு நாளாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிற இந்த நாளை நாம் பார்க்கும் பொழுது இது 50வது நாள் என்று சொல்லப்படுகிறது. எபிரேய வார்த்தையில் நாம் பார்க்கும்போது மிஷம் யாம் என்கிற வார்த்தைகள் வருகிறது. கிரேக்க வார்த்தையில் நாம் பார்க்கும்போது பெண்டிகோஸ்ட் என்கிற வார்த்தைகள் வருகிறது. இந்த 50வது நாளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது விசேஷமாக இது வாரங்களின் நாட்கள், வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றி நாம் யாத்திரையாகும் 34:22 உபாகமம் 16:10 நாம் வாசிக்கும் பொழுது அது விசேஷமாய் ஓய்வு நாள் பண்டிகையில் விசேஷமாய் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு நாம் பார்க்கும் பொழுது இந்த பெந்தேகோஸ்து பண்டிகை என்பது அறுவடை பண்டிகையாக லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அது அறுவடை பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு நாம் பார்க்கும் பொழுது பீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்று சொல்லி முதற்கனியின் பண்டிகையாக இது சொல்லப்படுகிறது. இப்படி இந்த 50வது நாள் என்பது வாரங்களின் பண்டிகையாகவும், அதாவது புளிப்பில்லாத அப்பம் பண்டிகையாகவும், அறுவடை பண்டிகையாகவும், முதற்கனியின் பண்டிகையாகவும் இவைகள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம்.
இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான காரியங்கள் இந்த 50வது நாளை பற்றிய காரியங்கள் இருக்கும் பொழுது, இதை விட இன்னொரு விசேஷமான ஒரு காரியம் யூதர்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நம்பிக்கை என்ன சொன்னால், இந்த 50வது நாளில் தான் அவர்களுக்கு கர்த்தர் தேவன் அவருக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் என்று சொல்லி யூதர்கள் நம்பினதுனால இந்த 50வது நாள் என்கிறது ஒரு விசேஷமான நாடாக நாம் பார்க்கிறோம். இப்படி பழைய ஏற்பாட்டின் பகுதியில் இது விசேஷமான ஒரு நாடாக இருக்கிறது போல, புதிய ஏற்பாட்டின் நாட்களில் கிறிஸ்துவ மக்கள் நடுவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஏற்படுத்தின கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கிற முக்கியமான ஒரு நாடாக இந்த பெந்தேகோஸ்தே நாடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாளில் விசேஷமாக தேவன் வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவரை சபைக்கு பொழிந்தருளினார். இந்த ஒரு காரியத்தை பற்றி நாம் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது, சீஷர்கள் எருசலேமிலே மேல் அறையிலே கூடி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாளிலிருந்து 40வது நாளிலிருந்து 50வது நாள் முதல் 10 நாள் அவர்கள் எருசலேம் மேல் அறையிலே அவர்கள் கூடி அங்கே காத்திருக்கிறார்கள். இப்படி கூடி இருக்கிற அந்த சூழ்நிலையில் தான் இன்னைக்கு வாசித்த பகுதியில் 2 விசேஷமான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முதலாவது, பலத்த காற்றடிக்கிற ஒரு முழக்கத்தை போல அவர்கள் கூடி இருந்த இடத்தை அசைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் விசேஷமா நாம் பார்க்கும்போது அந்த பலத்த காற்றடிக்கிற முழக்கமானது அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையுமே நிரப்பி விடுகிறது. 2வது ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது என்று சொல்லி 2வது கூடி இருந்தவருடைய வாழ்க்கையில நடைபெற்ற விசேஷமான அனுபவம், அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த 2 அனுபவமானது இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே கூடியிருந்த மேலறையில் கூடியிருந்த ஜனங்கள் மத்தியில் பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை அன்றைக்கு எருசலேமில் கூடி வந்திருந்த வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த பக்தியுள்ள யூதர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பொழுது அவர்கள் என்ன உணர்ந்தார்கள் சொன்னால், அவர்கள் பிரமித்து ஆச்சரியப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இது என்னமா முடியுமோ என்று சொல்லி ஒரு புறத்தில் பேசிக் கொள்கிறார்கள். இன்னொரு புறத்தில் நாம் பார்க்கும் பொழுது மற்றவர்களும் இவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள் என்று அவரை பரியாசம் பண்ணுகிற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் நடுவில் தான் பேதுரு எழுந்து நின்று அவர்கள் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் தந்தரப்படுகிற முக்கியமான காரியத்தை அவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் எருசலேமில் கூடியிருந்த 120 பேருக்கு மேலாய் இருந்த அவர்கள் மேல் இறங்கி வந்தது. ஆவியானவர் எப்படி இறங்கி வந்தார் என்கிறதை 2 முக்கியமான காரியத்தை பேதுரு இங்கே நினைவுபடுத்துகிறார். ஒன்று, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரிடத்தில் சொன்ன பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. இதை முக்கியப்படுத்துகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பலமுறை லூக்கா 24:49 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 4-5வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட முக்கியப்படுத்தின வார்த்தை, நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னபடினால அந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலாக தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார் என்பதை பேதுரு அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார், முக்கியப்படுத்துகிறார். 2வது ஒரு காரியமா நாம் பார்க்கும் பொழுது வாசித்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுதும், வாசித்த யோவேலின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 28-28
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் பிரியமான தேவனுடைய ஜனங்களை நாம் ஒருவேளை சபையிலே கூடி இப்படிப்பட்ட ஒரு கூடுகையை ஏற்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் ஒருவேளை நாம் அதில் வருகிறதுக்கான தடைகள் இருந்தாலும், பிரச்சனைகள் ஒருவேளை இருந்தாலும், நாம் எங்கு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வருவதற்கு, நம்ம நிரப்புவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொரு உண்மையான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நீங்கள் கேட்டுக்கொள்கிறது, நீங்கள் பரிசுத்த ஆவியை கேட்டுக்கொள்கிறது சொன்னால் பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால நீங்க இந்த அருமையான ஆராதனையில, நீங்க இந்த அருமையான செய்தி கேட்கிற வேளையில நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் சொன்னால், ஆண்டவரே பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர்களுக்கு நீர் பரிசுத்த ஆவியை கொடுத்தது போல இன்ற நாள் ஒரு பரிசுத்த ஆவியை நிறைவு பெறுகிற நிறைவின் நாள், நிரப்பப்படுகிற நாள். இன்றைக்கு நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன், என்னை உங்களுடைய ஆவியினால நிரப்புங்கள் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து காத்திருப்பீர்கள் சொன்னால், இந்த செய்தியின் முடிவில் நீங்கள் இந்த செய்தியை கேட்கும் பொழுது தேவனுடைய ஆவியினால் உங்களை நிரப்புவார். இது உண்மையான ஒரு வார்த்தை. உங்களை வஞ்சிக்கிறதுக்காகவோ ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுகிற சத்தியம் அல்ல. தேவ சொன்ன வார்த்தையில அவர் உண்மை. அவர் ஒருபோதும் தம்முடைய வார்த்தையை வாக்குறுதி அவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருள்வேன் என்று வாக்குறுதி பண்ணியிருக்கிறவர். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே இந்த அருமையான நாள் நம்ம எல்லாருக்கும் ஒரு விசேஷமான நாள். ஏன்னா இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல இன்னொரு விசேஷமான காரியத்தை பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியினுடைய இந்த நாள் திருநாள், பண்டிகை நாள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு விசேஷமான திருநாள், பரிசுத்தமான நாள், ஒரு பண்டிகை நாள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம் மேலே இறங்கி வருவாரானால் இது ஒரு பரிசுத்த நாள். பரிசுத்த ஆவியானவர் நம் மேலே இறங்கி வருவாரானால் இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய பண்டிகை. இதுதான் திருச்சபை வரலாற்றில் நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த ஒரு நாளை அவர் விசேஷித்த பண்டிகையாக அவர் கொண்டாடி இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த நாளில் கூட இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கி வந்த இந்த ஆவியானவர், இந்த இறங்கி வருகிற அந்த காரியத்தை பற்றி நாம் தொடர்ந்து கூட ஒருவேளை கடவுளுக்கு சித்தமானால் வருகிற வாரத்தில் கூட நாம் அதை குறித்து தியானிக்கலாம். ஏன்னா ஒரே நாளில நாம் அதை விவரித்து சொல்லிவிட முடியாது. அதில் ஒரு சில காரியங்களை இந்த நாளில நாம் தியானிக்கலாம். விசேஷமாக பரிசுத்த ஆவியின் நிரப்பப்படுதலின் அவசியம். சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிறது ஒரு விசேஷமான ஒரு காரியமாகவும் ஒரு அவசியமாக இருந்ததனால்தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு அல்லது அப்போஸ்தலருக்கு கர்த்தர் என்ன பண்ணினார்? கட்டளையிட்டு கொடுத்தார். அதனால இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்பப்படுதல் என்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஒவ்வொரு திருச்சபைக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சில பேர் நினைக்கிறாங்க இது ஏதோ ஒரு தனிப்பட்ட திருச்சபைகளுக்கு சொந்தமான ஒரு காரியம், ஒரு குறிப்பிட்ட திருச்சபைகளுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை நினைக்கிறார்கள். கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு அவசியமானது. இந்த பரிசுத்த ஆவியினுடைய அவசியத்தை பற்றி நாம் 3 காரியங்களை இந்த நாளில் நாம் தியானிக்கலாம். விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது தீத்தின் புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷன் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முடிப்பினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். முதல் காரியமாய் இந்த பரிசுத்த ஆவியுடைய நிரப்பப்படுதல் இருந்த விசேஷமான காரியம் நியூ பர்த் அண்ட் ரினியூவல் பை த ஹோலி ஸ்பிரிட். அப்படியானால் விசேஷமாய் இந்த ஒரு அருமையான அனுபவத்தை இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதும் பொழுது அவருடைய இரக்கம் என்கிறது மறுஜென்ம முடிக்கினால பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதல். அப்படினால் நம்முடைய வாழ்க்கையில விசேஷமான ஒரு வாழ்க்கையுடைய ஒரு மாற்றம், ஒரு புதிய
அது மாத்திரமில்லை சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது புதிதாக்குதல். ஏன்னு சொன்னால் பரிசுத்த ஆவி வரும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றி விடுகிறார். ஆகையினால் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு கொடுத்ததனுடைய முக்கியமான ஒரு காரியத்தை தீர்த்துக்கு பவுல் இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்ட. என்ன ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை பாருங்க பிரியமானவங்கள. ஏன் சொன்னால் இந்த 12ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஒரே ஆவியானவரை பற்றி பேசுகிறார். அதன் பிறகு ஒரே சரீரத்தை பற்றி பேசுகிறார். ஒரு ஆவியானவர் எப்படி பற்பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், எப்படி ஒரே ஆவியானவர் பற்பல வரங்கள் வழியாக கடவுள் தம்முடைய ஆவியானவருடைய ஆதிக்கத்தை செயல்படுத்துகிறார், செய்கிறவர் ஒரே ஆவியானவர் என்று சொல்லி அதன் பிறகு நாம் பார்க்கும் பொழுது ஒரே சரீரம் என்று குறிப்பிடுகிறார். அப்போ ஒரே ஆவியை பெற்றவர்கள் நீ தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறவர்களா இருக்கலாம், அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களா இருக்கலாம், அற்புதங்களை செய்கிறவர்களா இருக்கலாம், நீ பிரசங்கிக்கிறவனா இருந்தாலும் உனக்குள் இருக்கிறது வெவ்வேறான ஆவி அல்ல. உனக்குள் இருக்கிற ஒரே ஆவியானவர் உனக்கு வெவ்வேறான வரங்களை கொடுத்திருக்கிறார். இதை பற்றி ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்ட பிறகுதான் 13வது வசனத்திலிருந்து அங்கே 2வது பகுதியாக பவுல் இங்கே பேசும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒருவேளை யூதராக இருக்கலாம், கிரேக்கராக இருக்கலாம், அடிமைகளாக இருக்கலாம், சுயாதீனராக இருக்கலாம், ஆனாலும் எல்லாருமே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஒரே ஞானஸ்நானத்துக்குள்ளாக ஒரே ஆவிக்குள்ளாக நாம் ஒரு சரீரமாக்கப்படுகிறோம். என்ன ஒரு அருமையான ஆவியில அநேகர் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பிரித்துக் கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை பிரித்து தனிப்பட்ட நபராக காண்பிக்கிறார்கள். தனிப்பட்ட ஒரு ஆட்களாக, விசேஷமானவர்களாகவோ விசேஷம் இல்லாதவர்களாகவோ தங்களை தனிமைப்படுத்தி காண்பிக்கிற நிலைமைகளை பார்க்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரே பரிசுத்த ஆவியானவர் ஆதி திருச்சபையில பெந்தெகோஸ்தே நாளில இறங்கி வந்த அந்த ஒரே ஆவியானவர் தான் இந்த உலகத்துல எந்த ஒரு கிறிஸ்துவ சபை இருந்தாலும், எந்த ஒரு வரம்பெற்ற கிறிஸ்துவனுக்குள்ள இருந்தாலும் ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியை பெற்று புதிதாக்கப்பட்டவர்களாக இந்த பரிசுத்த ஆவியை பெற்று மறுஜென்ம வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமாக மாற்றுவோம். ஒரு அருமையான நோக்கம். பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளில இறங்கி வந்ததுக்கு தேவன் எவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், எவ்வளவு பெரிய அருமையான ஒரு அனுபவத்தை வைத்திருந்தார் சொன்னால், அங்கே எல்லா நிலைமைகளும் சமுதாய ஏற்றத்தாழ்வுகள், அங்கே உயர்வு தாழ்வுகள் என்கிறதெல்லாம் மாறி ஆவியானவர் வரும் பொழுது எல்லாரும் உண்டாகிவிட்டார். இதுதான் ஒருவேளை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரத்துல அங்கே யூத கிறிஸ்தவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இடையில ஒரு பெரிய வாக்குவாதம் தர்க்கம் நடைபெற்ற பொழுது பேதுரு எழுந்து நின்று அவர்கள் மத்தியிலே சொல்லினான், அங்கே யூதர்களாக இருக்கிறவர்களே, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி தந்தரிடப்படுகிறாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிகளுக்கும் தந்தரிடுகிறார். 2 பேருக்கு என்ன நடக்குது? ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் வருவாரானால் நீ யூதனாக இருந்தாலும் புறஜாதியாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானோட வேலை நான் உன்னை ஒன்றாக இருக்கிறது. என்ன ஒரு அருமையான ஒரு அனுபவம் தான். இன்னைக்கு அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபைகளில வெவ்வேறான இனத்தை சார்ந்த, ஒருவருடைய வெவ்வேறான கலாச்சாரத்தை சார்ந்த, வெவ்வேறான ஏற்ற தாழ்வுகள் உள்ள ஒரு நிலைமையில ஒரு வேலை இருந்தாலும் பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கி வந்து நிரப்பப்பட்ட ஆவியானவர் நம்மை புதிதாக்குகிறார். மறுஜென்மமாய் இருக்கிற ஒரே ஒரு சரீரத்துக்குள்ளாக ஒரே கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக்கப்பட்டவர்களாக மாற்றுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இந்த அருமையான அனுபவத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுவது. கொரிந்தியில் அநேக பிரச்சனைகள், அநேக ஏற்றத்தாழ்வுகள், வித்தியாசங்கள் அங்கே இருந்தது.
அப்பேற்பட்ட அந்த வித்தியாசங்களோடு கூட பிரிவினைகள் மத்தியில் இருந்த அந்த கொரிந்து சபையை இப்பொழுது ஒன்றுபடுத்துகிற ஒரு அருமையான செய்தியை தான் இந்த 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். வெவ்வேறான வரங்களை பெற்றவர்களாக இருக்கலாம், வெவ்வேறான சூழ்நிலைகளில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே இறங்கி வந்தவர். எல்லாரும் 120 பேர் மேலே இறங்கினவர் ஒரே ஆள். ஒரு அவங்க வெவ்வேறான பாஷையில பேசினாங்களே, வெவ்வேறான விதத்தில் அவர்கள் அங்கே பேசி அவர்களுக்கு வியாக்கியானம் பண்ணினார்கள் என்கிற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள் இருந்தவர் ஒரே ஆள், ஒரே பரிசுத்த ஆவியானவர். அவருடைய நோக்கம் என்ன சொன்னால், நம்மை நிரப்பி புதிதாக்கப்பட்டவர்களாக நம்மை கொடுக்கிறார். இதுதான் இந்த நாளிலே விசேஷமாக நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பெந்தேகோஸ்து என்கிற இந்த திருநாள், இந்த பெந்தேகோஸ்து என்கிற பண்டிகை நாம் எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியான பண்டிகையாக மாற வேண்டும் சொன்னால் நாம் எல்லாரும் மாற்றப்பட வேண்டும். நாம் எல்லாருடைய வாழ்க்கையும் புதுப்பிக்கப்பட வேண்டும். இதுதான் ஆண்டுடைய மிகப்பெரிய ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவோடு பேசின நிகழ்ச்சியை நாம் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 5லிருந்து 8வது வசனம் வரையில நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே 5வது வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவோடு பேசும்போது, ஒருவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தை குறித்து பேசுகிறார். ஏன் சொன்னால், நிக்கோதேமை பற்றி நமக்கு தெரியும். நிக்கோதேமை என்கிறவர் ஒரு போதகர், ஒரு தலைவனாய் இருந்தார். ஒருவேளை போதகனாய் தலைவனாய் இருக்கிறவன் ஒருவேளை நினைத்திருக்கலாம், அவன் ஒருவேளை உயரமான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனிதனா கூட இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு என்ன சொல்லுகிறார் சொன்னால், மாம்சத்தினாலே நீ ஒருவேளை உயர்வானவனாகவோ அல்லது நீ போதகனாகவோ தலைவனாக இருக்கலாம். ஆனால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மாம்சத்தில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகள் என்கிறது மாறி ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ பிறக்கும் பொழுது, ஆவிக்குரிய நிலைமையை நீ அடையும் பொழுது நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண மாற முடியும். இதுதான் திருச்சபை புரிந்து கொள்ளாத இருக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு அநேக திருச்சபைகள் பார்க்கும் பொழுது ஜாதியின் அடிப்படையிலே சபைகளை வைத்து நடத்துகிறவர்கள், ஏற்ற தாழ்வுகள், செல்வந்தர்களுக்கு என்று சில சபைகள், ஏழைகளுக்கு என்று சில சபைகளை வைத்து வித்தியாசமான விதங்களில சபைகள் இணைந்து போய்கொண்டிருக்கிறது. கவனித்துக் கொள்வோம் பிரியமானவர்களை. உண்மையாகவே நீ எதில் எந்த மாம்சத்துல யாராக பிறந்திருந்தாலும் உன்னை தேவனுடைய ராஜ்யம் சேர்த்தான். ஆனால் ஒன்று நம்மை சேர்க்கும், நாம் தேவ ஆவியினால நிரப்பப்படுவது. தேவ ஆவியினால நாம் பிறக்கும் பொழுது, தேவ ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்கும் பொழுது மட்டும்தான் எந்த பிறப்பையும் தாண்டி, எந்த தகுதியையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு நிச்சயத்தை கொடுக்கிறதுக்கு தேவ ஆவியால நம்மை பிறக்க வைக்கிறார், அபிஷேகிக்கிறார். இந்த அருமையான நிகழ்ச்சியை தான் யோவான் சுவிசேஷத்தில் நாம் படிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் எனதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும், மனம் மாற்றப்பட வேண்டும். மனதை புதுப்பிக்கிறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிறது ஆவியானவர். ஆவியானவர் தான் நம்முடைய மனதுக்குள்ளார். நான் ஒருவேளை இசை புத்தகத்தில் எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது புது உடன்படிக்கை பண்ணுவேன். அப்ப புது உடன்படிக்கை என்ன சொன்னால், என்னுடைய ஆவியை நான் உங்களுக்குள்ள வைப்பேன். நீங்க யாரா இருப்பீங்க சொன்னா என் ஜனங்களா இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனா இருப்பேன். எப்படி தேவனுடைய ஜனங்களாவதற்கான ஒரு வழி இருக்கிறது சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறேன். அந்த உடன்படிக்கையில நான் எதை கொடுக்க போகிறேன்னு சொன்னா என் ஆவியை. என் ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் யாராய் மாறுவீர்கள் சொன்னால் என் ஜனங்களாய் மாறுவீர்கள். இதுதான் இங்கே நடைபெற்ற ஒரு விசேஷமான காரியம் சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாளிலே மேல் அறையிலே இறங்கி வந்த பொழுது அந்த ஆவியை பெற்றுக்கொண்ட மக்களுடைய வாழ்க்கை என்கிறது பெரிய மாற்றத்துக்குள்ளாக, பெரிய வாழ்க்கையின் புதுப்பித்தலுக்கு நேராக கடந்து செல்கிறது. இதை பற்றி இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில்
38வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரையில நாம் பார்க்கும் பொழுது அங்கே பேதுரு இந்த பெந்தெகோஸ்து நாளில் எழுந்து பிரசவிக்கிறான். பிரசவிக்கும் பொழுது அதை கேட்ட ஜனங்கள் அவனை பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனிடத்தில் கேட்கும் பொழுது அவன் அவளை பார்த்து சொல்கிறான், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவிய வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அநேக வார்த்தைகளை குறித்து அவன் பேசும் பொழுது என்ன நடந்தது சொன்னால், அவருடைய வார்த்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்கூடிய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இப்போ எல்லாரும் எந்த ஒரு நிலைமைக்கு வருகிறது சொன்னால், அந்த ஆவியானவர் அவளை ஒன்றாக்குகிறார், ஒரு கூட்டமாக மாற்றுகிறார். ஆவியானவர் அவர்களை நிரப்பி புதிதாக்குகிறார். அவருடைய வாழ்க்கையை புதுப்பித்து ஒரு புது ஜெனரேஷன், ஒரு புதிய சபை, ஒரு புதிய சபை கிறிஸ்துவம் என்கிறது அங்கே ஆரம்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் பெந்தெகோஸ்து நாள் சபையினுடைய ஆரம்பம் என்று சொல்கிறார். சபை ஆரம்பிக்கிறதுக்கு பெந்தெகோஸ்து நாளில் வந்து ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது நாம் மனம் திரும்பி இயேசுல நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோமானால் ஆவியானவர் நிரப்பி நம்ம என்ன செய்கிறார் சொன்னால் சபையோடு சேர்க்கிறார், நம்மை புதிதாக. இதுதான் பெந்தெகோஸ்து நாளில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வர வேண்டிய, பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆவிக்குரிய அனுபவம் என்ன சொன்னால், ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும். நாம் புதிதாக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும். நாம் புதிதான அனுபவம் உள்ளவர்களாக மாறி நாம் கடவுளுடைய மந்தையாக, சபையாக என்ன பண்ண வேண்டும்? நாம் ஆரம்பிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் பெந்தெகோஸ்து நாளில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அனுபவம். இன்னைக்கும் எத்தனை பேர் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறோம், நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆரம்பித்திருக்கிறோம். எங்களோட வாழ்க்கை ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் என்று சொல்லி யாரெல்லாம் நீங்க சொல்ல முடியுமோ, நீங்கள் பரிசுத்த ஆவியினால புதிதாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்களாக நீங்க மறு ஜென்மம் எடுத்திருக்க வேண்டும். இந்த ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை கொடுப்பதுதான் பெந்தெகோஸ்து நாளில இறங்கி வந்த ஆவியானவர். இப்பொழுது அந்த கேட்ட அவரை குறித்த சந்தேகத்தோடு கூட பயத்தோடு கூட இருந்த மக்களை இப்போது கூட்டி ஒரு சபையாக மாற்றினார். அதுதான் பின்னாடி பகுதிகள் எல்லாம் பார்க்கும்போது விசுவாசிகள் எல்லாம் ஒருமித்திருந்தார்கள், சகலத்தையும் பொதுவாக வைத்தார்கள். அவர்கள் எல்லாம் ஒருமானப்பட்டவர்களால் தேவாலயத்தில் அணிமணம் தரித்திருந்து வீடுகளோடு அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடு ஜெபம் பண்ணி தேவனை துதித்து கர்த்தரிடத்துல தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார். என்ன அருமையானவர்கள, எனக்கு சபையில சேர்க்கப்படுகிறது யாருன்னா வந்து சேர்க்கலாம் நினைக்கிறோம். இல்லைன்னா அன்னைக்கு சபையில சேர்க்கப்பட்ட ஒரு ஆள் யாரு சொன்னால் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார். உங்களுக்கு தெரியும், நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பரிசுத்த ஆவியை பெறாதவர்களே சபையில் என்ன பண்ணல, சேர்க்கவில்லை. சபையில சேர்க்கிறதுக்கு பரிசுத்த ஆவியை கொண்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினதுனால, அவருடைய வாழ்க்கை புதுப்பித்தல் நடைபெற்றதுனால இப்பொழுது யாரா இருக்கிறாரு சொன்னால் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட அவர்கள் எல்லாரும் சபையில், அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளார். இதுதான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதலுடைய முதலாவது பலன். பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றம், புதுப்பிக்கப்படுதல், நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம். தேவன் நம்மை ஒரு சபையாக இருக்கிறது. ஒருவேளை அங்க இருக்கிற 120 பேராக இருக்கலாம், அல்லது உலகத்தில் இருக்கிற 1000 பேராக இருக்கலாம், 2 பேராக இருந்தார்கள். கர்த்தர் நம்மை ஆவிக்குரியவர்களாக பரிசுத்தால் நிரப்பித்து புதுப்பித்து நம்ம சபையாக மாற்றுகிறார். இரண்டாவது ஒரு காரியத்துக்குள்ள நாம் போகலாம். தீர்த்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தீர்த்து 3ஆம் அதிகாரம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தார்.
ஒரு வாழ்க்கையை புதுப்பிக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, நிரப்பி இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவது காரியத்தை தீத்துக்கு பவுல் இங்க அருமையான ஒரு செய்தியை கொடுக்கிறார். அது என்னன்னு சொன்னால், நமது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியை நம்மே என்ன பண்ணுகிறாரு, சம்பூர்ணமாய் படிக்கிறார். ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம மேல சம்பூர்ணமாய் பொழிகிறார் என்பதை 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கத்தக்கதாக. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமா தந்திரப்பட்டதுக்கு என்ன அவசியம் சொன்னால், நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையை அடைய, அல்லது நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கைக்காக பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமா பொழிந்திருக்கிறார். இன்னும் முன்னோர் நான் சொல்ல, நித்திய ஜீவன் உண்டாகுது என்ற நம்பிக்கைக்காக பரிசுத்த ஆவியை கர்த்தர் நம்ம மேல என்ன பண்ணிக்கிறாரு, சம்பூர்ணமாய் பொழிந்திருக்கிறார். அப்ப யார் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமாய் பொழியப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் என்ன இருக்கிறது, நித்திய ஜீவன் உண்டாகுங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்ப நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன நினைக்கிறார். அல்லேலூயா. என்ன அருமையான ஒரு காரியத்தை எனக்கு நான் போன வாரத்தில் உங்களுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை பற்றி உங்களோடு தான் நான் பகிர்ந்து கொண்டேன். ஜீவனுக்கு எதுவான ஒரு நம்பிக்கை என்கிறது எவ்வளோ அவசியமானது. உலகத்தில் இன்னைக்கு எதையோ நம்பி வாழ்கிற மக்கள், இன்னைக்கு உலகத்தில் இந்த சூழ்நிலைகள் நம்ம நம்பிக்கை இழக்க பண்ணி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில நம்முடைய நம்பிக்கை ஜீவனுக்கு எதுவான நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த ஜீவனுக்கு எதுவான நம்பிக்கையில முதலாவது நமக்கு ஜீவனை கொடுக்கிற நம்பிக்கை எதுன்னு பார்த்தா விசுவாசம். விசுவாசமானது தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு நம்பிக்கை. இரண்டாவது ஜீவனுக்கு எதுவான நம்பிக்கை எது என்பதை பார்க்கிறோம். எனக்குள்ள இருக்கிற ஆத்மா ரட்சிப்பை நான் பெற்றுக் கொண்டிருப்பேன், ஆனால் ஜீவனுக்கு எதுவான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். மூன்றாவது ஜீவனுக்கு எதுவான நம்பிக்கை பார்த்தோம், இயேசு கிறிஸ்து கிரையை செலுத்தியிருக்கிறார். எனக்காக கிரயமாக அவர் ரத்தத்தை செஞ்சிருக்கிறார். அவர் சிந்தின கிரயமான ரத்தத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா அந்த ரத்தத்துல ஜீவன் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து அது எனக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுக்கிறதா இருக்கிறது சொல்லி ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து போன வாரத்தில் தியானித்தோம். இங்க பவுல் சொல்லும் பொழுது நித்திய ஜீவன் உண்டாகிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை உனக்கு கொடுப்பதற்காக ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி விடப்படுது. நான் நம்பிக்கையற்றவனா இருக்க மாட்டேன். என் வாழ்க்கை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிற நித்திய ஜீவனை குறித்து எனக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஜீவனாக இருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நான் விசேஷமான ஒரு காரியமா இந்த பகுதியில் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கை தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்து நாளில் எப்படி பலமாய் இறங்கினார், அதிரத்தக்கதாக அசையத்தக்கதாக அந்த இடம் முழுவதும் அசைத்து அந்த இடத்தை என்ன பண்ணி விட்டார், நிரப்பி விட்டார். அப்படி இறங்கி வந்த நிரப்பப்பட்ட அந்த வல்லமையான பரிசுத்த ஆவியுடைய பலம் என்கிறது உன்மேல் இறங்கும் பொழுது உனக்கு எப்பேற்பட்ட அனுபவம் சொன்னால் நம்பிக்கை பெருகும். அந்த நம்பிக்கையினால தேவனிடத்துல நீ விசுவாசத்தினால் உண்டாகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தை நீ பெற்றுக் கொள்வாய். உனக்கு சந்தோஷமும் சமாதானம் உனக்கு உண்டாயிருப்பதற்காக, உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற நம்பிக்கைக்காக பலத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சும்மா நம்ம தலாட்டிட்டு போகிறவர்கள் ஏதோ கொஞ்ச நேரம் ஆடி ஏதோ பேசிட்டு ஆடி அடங்குகிறவர்கள் அல்ல. பரிசுத்தாவின் பலன் எனக்கு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆவியானவர் வரும் பொழுது நம்பிக்கை இழந்தவனா இருந்தாலும் கூட அதை இறங்கி பலப்படுத்தும் பொழுது நான் நம்பிக்கை உள்ளவனா மாறி விடுகிறேன். இதுதான்
எப்படி இது நடந்தது? நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன நடந்தது? நம்பிக்கை இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில என்ன அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? எப்படி இப்பேற்பட்ட ஒரு தைரியம் வந்தது? எப்படி இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை வந்தது சொன்னால், பலமுள்ள ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கின பொழுது நம்பிக்கையுள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். நம்பிக்கை அவர்கள் இப்பொழுது பலமுள்ள சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதாக மாறினார்கள். நாம் உங்களை சொல்ல போன நிலைமையில, வாடி போன நிலைமையில, இனிமேல் எதிர்காலங்களை குறித்த கேள்விகள் பயங்களின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனிமேல் வாழ்க்கை உலகத்துக்கு எப்பேற்பட்டதாக முடிய போகிறது? ஒரு விதத்தில் கொரோனா வைரஸ் இருக்கிறது, இன்னும் கூடுதலான விதத்திலே அதை நம்ம இந்தியாவை, தமிழகத்தை பாதித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு விதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 6-7 மாநிலங்களில வெட்டுக்கிளிகளினாலே பாதிப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் மனிதன் பார்க்கும் பொழுது முழுவதும் நம்பிக்கை இழந்தவனாக, சந்தோஷத்தை இழந்தவனாக போய் கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய பலத்தினால பலவினால நிரப்பப்படுவாய் என்று சொன்னால் உன் நம்பிக்கை பலவீனமாகாது. நீ நம்பிக்கையுள்ளவனா மாறுவா. கர்த்தரை சந்தோஷப்படுத்துவார். இதுதான் ஆலோசனை பவுல் ரோமாபுரியருக்கு எழுதுகிற நிருபத்தில் பார்க்கிறோம். அதுபோல நாம் சங்கீதம் 16:9 நான் வாசித்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தில் பார்க்கும் பொழுது தாவீது பேசினான் என்பதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறார். அவன் தீர்க்கதரிசியாயிருந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால். பாருங்க, தாவீது பேசுகிறார். தாவீது பேசின சங்கீதத்தில் இருந்துதான் இப்பொழுது பேதுரு பேசுகிறார். அந்த சங்கீதத்தில் தாவீது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே 1000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் அழிக்கப்படுவதில்லை, அவர் ஆத்மா அழிக்கப்படுகிறதில்லை, அவர் ஆத்மாவை அழிவிலிருந்து தேவன் என்ன பண்ணுவாரு? காப்பாற்றுவார் என்கிற ஒரு செய்தி அங்கே தீர்க்க தரிசனமா சொன்ன அந்த செய்தியை இப்போது பேதுரு எந்த இடத்துல சொல்லுகிறார் சொன்னால், இப்பொழுது அப்போஸ்தலர்களால் கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த பெந்தேகோஸ்தே நாளில அவன் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு என்ன பேசுறான்? இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறான். அப்ப ஆவியானவர் அவனுக்குள் வரும் பொழுது அவன் பேசுகிறது இயேசுவை பற்றி தான். நிறைய இன்னைக்கு ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் பேசுகிறதெல்லாம் நல்லா நீங்க கொஞ்ச நாள் யோசித்து பாருங்க. அவன் பேசுறது எல்லாமே பார்க்கும் பொழுது நம்பிக்கை இழக்கிற வார்த்தைகள். உனக்கு அதை வச்சிருக்கிறாங்க, உனக்கு எதை செஞ்சிருக்கிறாங்க, நீ அப்படி நடக்கும் போது உனக்கு இப்படி வரப்போகிறது, இதுக்கையா உனக்கு பரிசுத்த ஆவி பலத்தை கொடுத்தாரு. இதுவா பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது பேசுகிற ஒரு வார்த்தை. நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் பாருங்க, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அப்போஸ்தலருடைய நம்பிக்கையான செய்தி என்ன சொன்னார்? இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அதுக்கு நாங்க சாட்சிகள். இதுதான் நீங்க சொல்லுகிறார். தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வாழ்ந்த தாவீது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆவியினாலே நிறைந்து தீர்க்க தரிசனமா சொன்னான், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அழிவை காண்பதில்லை, அவர் ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்கிற எந்த சத்தியம் நிறைவேறுகிறது ஆவியினால நிரம்பி பேசுகிறேன். இன்னைக்கு ஆவியினால நிரப்பப்படுகிற மனிதனுடைய அனுபவங்கள் வித்தியாசமா இருக்குது. உலகத்துல இன்னைக்கு வஞ்சிக்கிற ஒரு சூழ்நிலையில வஞ்சகமான வார்த்தைகளினால கள்ள தீர்க்க தரிசனங்களை கள்ள போதங்களை போதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை இழந்த விதத்தில் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய பலம் உனக்குள் வருமானால் நீ நம்பிக்கையுள்ளவனாக உந்த நம்பிக்கை உன்னை சந்தோஷத்துக்குள்ள சமாதானத்துக்குள்ள நடத்தும். இதுதான் இங்கே கலக்கத்தோடு இருந்து பரியாசம் பண்ணுகிற மக்கள் மத்தியில தேவ ஆவியினால நிறைந்து பேதுரு பேசின பொழுது ஜனங்களை சந்தோஷமா மாட்டேன், ஜனனுடைய வாழ்க்கை என்கிறது மகிழ்ச்சிக்குள்ளாக மாறினது. இதுதான் பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள் வருவது பலப்படுகிறது. அந்த வாழ்க்கையை நம்பிக்கை கொடுக்கிறார். நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில நான் வாழும் பொழுது நம்பிக்கை கொடுத்து ஆவியானவர் வரும் பொழுது நம்பிக்கை இல்லாதவன் நம்பிக்கை உள்ளவங்க மாறி, சந்தோஷம் இல்லாதவன் நீ சந்தோஷம் உள்ளவனா என்ன பண்ணி விடுவார்? மாறி விடுவார். இதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் 55-56 வசனத்தில் பார்க்கும் பொழுது
சேவான் என்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். சேவான் என்கிற ஒரு மனுஷனாக இருந்து பேசுகிறான். தேவ ஆவியால நிறைந்த, பசுத்தாவினால நிறைந்த இருக்கான். பசுத்தாவினால நிறைந்த ஒரு மனிதன். இயேசு கிறிஸ்து பற்றி ஒரு பெரிய வரலாற்றையே சொல்லுகிறான். பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிற வரைக்கும் ஒரு பெரிய சரித்திரத்தை சொல்லுகிறான். இதனால கோபம் அடைந்த ஜனங்கள் அவனை பார்த்து பல்லை கடித்து அவனுக்கு விரோதமாக கல்லெறிந்து அவனை கொலை செய்வதற்காக எழுப்பின பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தையை சொன்னார். வசனம் 55 சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தார். அந்த பரிசுத்தாவுடைய நிறைவு வல்லமை வருகிறது. அவன் எதிரிகளை பார்க்கல, எதிரிகள் கையில் இருக்கிற கல்லை பார்க்கல, தனக்கு நேரிட போகிற காயங்களை பற்றி பார்க்கல, தனக்கு நேரிட போகிற மரணத்தை பற்றி அவன் பார்க்கல. அவன் பரிசுத்தாவினால நிறைந்தவனாய் வானத்தை பார்த்தான். இன்னைக்கும் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டிருக்கிற எங்கள் மக்கள் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது நாம் எதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் சொன்னால் சூழ்நிலையின் பிரச்சனை தான் பார்ப்போம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிற ஒரு மனுஷனுடைய நம்பிக்கை மேலே இருக்கிற வானத்தை அண்ணாந்து பார்த்து வருவார். பரிசுத்த ஆவி உன்னை நிரப்பி பலப்படுத்தி இருக்குமானால் அந்த நம்பிக்கை உன்னை ஒரு நாளை கீழே பார்க்க வைக்காது. ஒரு நாள் உனக்கு ஏற்படுகிற மரணத்தை பார்க்காது, உலகத்தை பார்க்காது. வானத்தை அண்ணாந்து அவன் பார்க்கிறான். வானத்தை அண்ணாந்து பார்த்து அவன் சொல்லுகிறான், தேவனுடைய மகிமையை பார்க்கிறேன், தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை பார்க்கிறேன். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். பரிசுத்தாவி என்ன வேலை செய்து பாருங்க. இந்த ஒரு எதிர்ப்பின் மதில், இந்த போராட்டத்தின் மதில், இங்கே தூஷிக்கிற மக்கள் மதில, அவனை பார்த்து பகைக்கிற மக்கள் மதில அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ளது சொன்னால், நான் இந்த சூழ்நிலையிலும் ஆண்டுப்பார் எனக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவர் என் சூழ்நிலையை பார்க்கறதுக்காக எனக்கு கொடுக்கிற அவரை பார்க்கறதுக்காக நான் அவரை பார்க்கறதுனால எனக்கு நம்பிக்கை. அவர் வலது வாசத்தில், பிதாவின் வலது வாசத்தில் இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கையினால் தான் அவன் கடைசி 59 சொல்கிறான், கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சேவான் தொழுது கொள்ளுங்கள். அவனை கல்லெறிந்தார்கள். கூட நாம் நினைக்கலாம் கல்லெறிஞ்சி கொண்டுட்டாங்க, ஒரு தோல்வி அடைஞ்சிட்டான்னு நினைக்கலாம். ஆனால் திருச்சபையின் வரலாற்றிலே ஆதி சபையில பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் மத்தியிலேயே முதல் சாட்சி, முதல் நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம். அவருடைய ஒரு பெரிய மாற்றம் கடவுள் வழியிலே சந்தித்த ஒரு நிகழ்ச்சியா இருக்கலாம். ஆனால் சேவானுடைய ரத்த சாட்சி பவுலை மாற்ற தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவனாக இருக்கிறதுக்கு அவன் அந்த சாட்சியை ஒரு நாள் என்ன பண்ணுறதில்லை, மறக்கவில்லை. இன்னைக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களை நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை சம்பூர்ணமாக பெற்றிருக்கிற நாம் ஜீவனுள்ள நித்திய ஜீவன் மேல் நமக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார் ஆவியானவர். நம்பிக்கையை நாம் இழக்கும்படியாக நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் நம்பிக்கை இழக்கும்படியாக நாம் ஒருவேளை இருப்போம் என்று சொன்னால் நமக்குள் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதனால் உன்னை பலப்படுத்தி, உனக்கு நம்பிக்கை கொடுத்து, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் ஆவியானவர். இதுதான் ஆவியானுடைய இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியம். இதை பற்றி நாம் ஒன்று கூட யோபின் புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையும் யோபு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இருக்கிறார். அவன் வாழ்க்கையே முழுவதும் வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை. எல்லாவற்றையுமே இழந்து போயிருக்கிறான். பலவிதமான பரியாசங்கள் அவருடைய சிநேகிதர் அவனுக்கு பரியாசங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உடல் வேதனைகளின் மத்தியிலே இருக்கிறான். எல்லாவற்றையும் இழந்திருக்கிறான். மனைவி பரியாசம் பண்ணுகிறாள், நண்பர்கள் பரியாசம் பண்ணுகிறாங்க. அவனுக்கு என்று இப்பொழுது எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறான். ஆனால் ஒரு நம்பிக்கை அவனுக்கு உண்டு. அந்த நம்பிக்கை பாருங்க பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அவன் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறான். 23 நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்னென்னைக்கு நிலைக்க அவைகள் கருங்கண்ணிலே உளிவிட்டாக ஸ்திரீயை எழுத்தாக பதித்தால் நலமாயிருக்கும். என்னையா அப்படிப்பட்ட எழுத்து எழுதணும், ஏன் அப்படி எழுதணும் சொன்னா, என்ன எழுத சொல்லுகிறா சொன்னா, என் வீட்டில் வீரம் நான் எதையோ எழுதணும், என் துயரத்தை கொஞ்சம் எழுதணும், என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் கொஞ்சம் எழுதலாம், நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. இதை
இது நம்பிக்கை இல்லை. நிறைய நேரங்களில் நான் மக்களோடு பேசும்பொழுது என் துயரத்தை நான் எங்கே சொல்லுவேன், என் கஷ்டத்தை எங்கே சொல்லுவேன், இல்லை இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கை கூட மக்களுடைய நம்பிக்கை அப்படியே குட்டி சொல்லாங்க. ஆனால் பாருங்க, எல்லாம் இறந்து போகிறாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை, தேவ ஆவியனால நிரப்பப்பட்டவனாக அவனை கூட நிற்கிறான். தேவ ஆவியனால நிரப்பப்பட்டவனாக அந்த வார்த்தை எழுதும்படி சொல்லுகிறான். என்னன்னு சொன்னான், என் மேய்ப்பன். இல்லை இயேசு கிறிஸ்து இன்னும் வரவே இல்லை. இல்லை நிறைய நான் பார்க்கும்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தான். இயேசு கிறிஸ்துவை அவன் இன்னும் அறியவே இல்லை. ஆனால் ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரப்போகிறார். அவர் மரித்தவராக முடிய போவதில்லை. அவர் மரித்தார் என்ன பண்ண போகிறாரு? உயிரோடு கூட இருக்க போகிறார். அவர் யாரு சொன்னார்? என் மீட்பர் உயிரோடு. அதனால் யாரை அவர் நம்புகிறான் சொன்னால், உயிரோடு இருக்கிற என் மீட்பரை நான் நம்புகிறேன். அந்த உயிரோடு இருக்கிற என் மீட்பர் இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் வரப்போதில்லை, இன்னும் 2000 வருஷத்துக்கு பிறகு நியாயாதிபதி என்ன பண்ண போறாரு? வரப்போகிறாரு. அப்ப நான் பார்க்கணும். என்ன ஒரு ஆச்சரியமான நம்பிக்கையில 4000 வருஷம் இடைவெளியில பார்க்குறாங்க. ஐயோ, இந்த 4000 வருஷம் பார்த்தாலும் நம்பிக்கை குறைஞ்சு போல, பலன் இழந்து போகல. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தோடு என் மீட்பர் உயிருள்ள கடவுளை, நான் இந்த மாம்சம் சரீரம் அழுகி போனாலும் கூட நான் அவரை பார்க்க போறேன். நான் இதுதான் இந்த வாழ்க்கையில் விசேஷமான ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை தான் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கை நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கையாக பரிசுத்த ஆவிய சம்பூரணத்தினால அவர்கள் நிரம்பி இப்பொழுது நித்திய ஜீவனுக்கு குறித்த நம்பிக்கை ஜனங்களுக்கு போதித்து அநேகரை சந்தோஷத்துக்குள்ள சமாதானத்துக்கு நடத்தினார். ஏன்னா அவருடைய சுவிசேஷத்தை அவருடைய உபதேசத்தை கேட்டது அநேகருடைய வாழ்க்கையை மாறினார். அநேகருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை சமாதானத்தை அடைந்தார். பிரியமான ஜனங்கள், பெந்தேகோஸ்து நாளிலே இறங்கி வந்து பலப்படுத்தினோம். நிரப்பப்பட்ட ஆவியானவர்கள் நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க சொன்னார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு நித்திய ஜீவனையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உண்டான ஒரு காரியத்துக்கு நாம் போகலாம். ரோமரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவானது நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கை என்ன வெட்கப்படுத்தாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கன்னு நினைக்கிறேன். யோபையில நம்ம பார்த்தோம், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்படுகிறதில்லை. எப்ப சொல்றாரு அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்களா? தேசமே பயப்படாத உங்களை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்தவர் தேசத்துடைய நிலைமை எப்படி இருக்குது, தேசத்துடைய நிலைமை நாங்கள் எப்படி பார்க்குறாங்க? யோகையில நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் பட்சிக்கப்பட்ட நிலைமைகள் இல்லை, ஒன்றன் பின்றாக ஒன்று எல்லாமே திராட்சை செடி அத்தி மரம் எல்லாமே பட்சிக்கப்பட்டு இருக்கிறது. முசுக்குட்டி பச்சை புழுக்களினால பட்சிக்கப்பட்டு இருக்கிறது. இப்பேற்பட்ட பட்சிக்கப்பட்ட நிலையில செய்தி வருகிறது, பயப்பட. இதெல்லாம் பட்சிச்சவன இதனால நீ சேதம் அடைஞ்சியா? பெரிய வெட்டுக்கிளிகளா பாருங்க, 25ல பெரிய வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுப்பட்டை பூச்சி, பச்சை புழுவு இதெல்லாம் உன்னை பட்சித்ததா? பயப்படாத. இதை பார்த்து நீ வெட்கப்படுறியா? வெட்கப்படாத, நீ பயப்படாத. நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். என்ன நடக்க சொன்னா, நீ எதெல்லாம் இழந்து போறாயோ, எதெல்லாம் உன்னை பட்சித்ததோ அந்த பட்சித்ததெல்லாம் உனக்கு என்ன பண்ண போறேன்? நானே திரும்ப தருவேன். என் ஜனங்கள் என்ன பண்ணுறதில்லை, ஒருபோதும் வெட்கப்படுறதில்லை. நீங்க பட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். இந்த வாழ்க்கைகள் ஒருவேளை இந்த பெரிய வெட்டுக்கிளிகளை போல, பச்சை கிளிகளை போல, முசுப்பட்டை பூச்சியை போல, பச்சை புழுவை போல நம்முடைய வாழ்க்கையில் வந்த துன்பங்கள், நாம் அனுபவித்த வேதனைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாமல் பண்ணியிருக்கலாம். நிறைய நேரங்கள் ஒன்று போனா ஒன்று வருதுங்க, எல்லாமே இழந்து போகிற நிலைமையில் வந்திருக்கிறேன். பயப்படாது, நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. இப்போ வெட்கப்படாத இருக்கிறதுக்கு
கடவுள் பட்சத்தை திரும்ப கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு, பரவாயில்ல. அது மட்டும் அவனுடைய வாழ்க்கையை மாற்றிட முடியாது. இல்லாமல் ஒருவேளை ஒரு 10 லட்சம் ரூபாய் இந்த 3 மாதத்தில் சம்பாதிக்கிறவனா இருந்து 10 லட்சம் ரூபாய் நான் இழந்து மறுபடியும் 10 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைத்தனால என் வாழ்க்கை மாற்றிடாது. ஆனால் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு கடவுள் எனக்கு கொடுக்குற முக்கியமான செய்தி என்ன சொன்னால், அதற்கு பின்பு இல்லை நல்லா அருமையாக 28 சொல்றார். அதற்கு பின்பு என் ஜனங்கள் வெட்கப்படுவதில்லைன்னு சொன்னாலே, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேல என்ன பண்ண போறேன், என் ஆவியை ஊற்ற போறையா. என் ஆவியை ஊற்ற போகிறதுனால என் ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, வெட்கப்பட மாட்டாங்க. யாருமே தேவனுடைய ஆவியை ஊற்றுகிறாரோ அவன் வெட்கப்படுறது. நீ ஒருவேளை பட்சிக்கப்பட்டு இருக்கலாம், நீ ஒருவேளை மற்ற காரியங்களினால் ஒருவேளை இழப்புகளை சந்தித்திருக்கலாம், ஒருவேளை உடைய வாழ்க்கையில மற்ற காரியங்களை உனக்கு ஒருவேளை இழப்புகளை கொடுத்திருக்கலாம். அது உன்னை வெட்கப்படுத்தி விடாது. அந்த வாழ்க்கையை நான் என்ன பண்ண போகிறேன், மாற்ற போகிறேன் என்கிறது தான் ஆண்டவர் இங்கு அருமையான ஒரு காரியத்தை சொல்லி, என் ஆவியை நான் ஊற்ற போகிறேன், என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டார்கள் சொன்னான். இங்கே ரோமர்ல நல்ல அருமையான ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடப்பட்டது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவி. நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஆவி எதுக்காக அருளப்பட்டிருக்கிறது, எதுக்காக பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார்? அது கொடுத்ததுனால என் வாழ்க்கை எப்படி ஆயிருந்தது, எப்படி மாறி இருந்தது. நான் இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஒரு அன்பில்லாதவன், பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்ட பிறகு இப்போ நான் அன்புள்ளவனா மாறிட்டேன். இல்லை, அந்த தேசம் மாறுகிறதல்ல, பட்சிக்கப்பட்டது மாறுகிறதல்ல, அன்பில்லாதவனாயிருந்த பாவியாயிருந்த என்னை கடவுள் என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய அன்பை அவருடைய ஆவியை எனக்குள்ள ஊற்றினதுனால என் வாழ்க்கை இப்படி எப்படிப்பட்டதா மாறிவிட்டது, அன்புள்ளவனா மாறிட்டேன். இதுதான் பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனை மாற்றுகிற அற்புதமான நிகழ்ச்சி. நான் நிறைய ஆவிக்குரிய சபைகளை பார்த்திருக்கிறேன், ஆவிக்குரிய மனிதர்களை பார்த்திருக்கிறேன். அநேக மனுஷர்கள் ஆவியினால நிறைகிறத நான் பார்த்திருக்கிறேன். ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்களை, தீர்க்கதரிசனங்களை, அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களை, நாம தான் உண்மையான சபை, ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிறவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனா இடத்துல நான் பார்க்காத ஒரு காரியம் சொன்னான், அன்பு. இடத்துல என்ன கிடையாது, நீ நல்லா சோதித்து பாருங்க. ஆவியில ஆட்டம் போடுகிற மனிதர்களுக்குள்ள அன்பு கிடையாது. நல்லா நீ ஒருவேளை Corinthians 1 புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, 1 Corinthians 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது 13:2 பாருங்க என்ன சொன்னாரு, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களை சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும். இதெல்லாம் இருக்கிற ஆளுங்க தான் என்ன வச்சிருக்கிறாங்க, பெரிய ஆளுங்க நினைக்கிறாங்க. ஆனா பெரிய ஆள் உலகத்துல ஒருத்தர் இருக்கிறான்னா அன்புள்ளவனை போல பெரியவன் நினைக்கிறேன். அன்புதான் ஒரு தீர்க்கதரிசனம். ஐயோ அவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, ஐயா அந்நிய பாஷை பேசுறவர், அற்புதங்கள் எல்லாம் பண்ற ஒரு ஆளு. நீங்க யாராவது ஆளை நீங்க பாக்குறீங்களாங்க, அந்த ஆளை விட ஒரு பெரிய ஒரு ஆள் இருக்கிறான். அவர் யாரு சொன்னார், அன்புள்ளவன். ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குற ஒரு பெரிய வரமே, ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்டே என்ன சொன்னாக்கா, அன்பின் ஆடுகள், அன்பின் வரங்கள் என்ன பண்ணுங்க, சரி அன்புதான். அந்த அன்பையே, அந்த அன்பின் வாரத்தையே, அன்பு ஒரு கிஃப்ட், பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிஃப்ட். திருச்சபை கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வெகுமதி பரிசுத்த ஆவியானவர். அந்த பெரிய வெகுமதியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒருவருடைய உள்ளத்துல ஊற்றப்படுவாரானால் வாழ்க்கை எப்படி மாறினா, அன்புள்ளவன். ஆமா, அன்புள்ளவனா மாறுவதற்குத்தான் பரிசுத்த ஆவி அவன் இருந்தது நிலமடி இருக்கிறது. ஓகே, சில பேர் யாராவது இடத்துல நான் ஆவியை பெற்ற மனுஷன் என்று சொல்லுவாங்கன்னா, அவன் ஆவியை அன்புள்ளவனா ஏதாவது இருப்பானா, நீங்க அவனை பார்த்து சொல்லுங்க, உனக்குள்ள என்ன இல்லை, பரிசுத்த ஆவி. நீ பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டவனா இருப்பானா, நீ அன்புள்ளவனா இருப்பான். இன்னைக்கு ஒரு சில மக்களை பாருங்க, எப்போதும் கடித்து பட்சிக்கிறதா இருப்பான், எப்பொழுதும் மற்றவர்களுக்கு விரோதமாக அப்படியே வேதனைப்படுத்துற மாதிரி பேசுவான், எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு எதிராகவே இருப்பான், எப்பொழுதுமே குழப்பங்களை பிரிவினைகளை உண்டாக்குறவங்களா இருப்பாங்க. ஆனால் பேசுகிற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான ஆளாக இருப்பாங்க போல. நல்ல பைபிள் எல்லாம் தெரியுது, நல்ல ஆவிக்குரியவன் நினைப்போம், அன்பு இல்லை.
நீ அன்பு இல்லை என்று சொன்னால் நீ ஒன்றுமே இல்லை. நீ ஒன்றும் இல்லாத ஆள். அப்போ அன்பு இருக்கிற ஆள் எல்லாம் இருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் பெற்றுக் கொடுக்கிறது என் தேவஸ்தனாலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டது என் இருதயத்தை நிரப்பினார். என் இருதயத்தை நிரப்பினதுனால நான் யாராக இருக்கிற சொன்னால் பட்சிக்கிற துன்மார்க்கனால பாவம் செய்கிறவனால அடுத்த துன்புறுத்துகிறவனால அல்ல, என்னை பகைக்கிறவனையும் நேசிக்கிறதுக்காக அன்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி கொஞ்சம் நான் குறைஞ்ச நிமிஷத்தில் நான் முடித்து விடுகிறேன். நான் 1 யோவான் புஸ்தகத்தை எல்லாருமே திருப்பி கொள்ளுங்கள். அந்த 1 யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. 4:13 அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்தளினதனாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை பாருங்க. ஆவியை நமக்கு தந்தனதுனால நாம் எப்படி ஆயிருமா? அவர் நிலைத்திருக்கிற மாதிரி. அப்போ அவர் நிலைத்திருக்கிறேன் என்பது என்ன என்பதை பற்றி 12 மேல பாருங்க. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கொண்டால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். என்ன ஆச்சரியமான காரியம்! அன்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது சொன்னால் இது நிலைத்தது. உண்மையாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பிதாவாகிய கடவுளுக்குள்ளாக நீ அவர் தந்திருக்கிற ஆவியினாலே நீ நிலைத்திருக்கிறாய் என்று சொன்னால் எதையா நிலைத்திருக்கிறது சொன்னால் அன்பு நிலைத்திருக்கிறது. நீ ஒருத்தரோடு ஒருத்தர் எப்படி மாறி விடுவாய்? அன்புள்ளவராய் மாறி விடுவாய். இன்னும் கூட பாருங்க, அதே 1 யோவான் 4 நாம் பார்க்கணும். பின்னாடி 16வது வசனத்தில் கூட பாருங்க, தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் தேவனில் நிலைத்திருக்கிறார். தேவன் நிலைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அன்பு பரிசுத்த ஆவியானவர் அன்பின் வடிவில் ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? ஊற்றப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறது. அவன் வாழ்க்கைப்படுது அன்புக்கு நேராக நடத்தப்படக்கூடியதாக மாறுகிறது. இதே 4ஆம் அதிகாரத்தில் 7-9வது வசனத்துக்கு திருப்பி பாருங்க. பெரியமானவர்களே, ஒருவர் அன்பாக இருக்கிறது. ஏன்? அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை என்ன பண்ணியிருக்கிறான்? அறிந்துகிறான். அன்பில்லாதவன் தேவன் அறியான். தேவன் அன்பாகவே. அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிற சொன்னான். அந்த அன்பு ஊற்றப்பட்டதுனால அவன் தேவன் அறிகிறான். அவன் அன்புள்ளவனா மாறுகிறான். அவன் அன்பு செலுத்துகிறான், மாறுகிறான். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கூட அன்பு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒரே வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் கொஞ்சம் நிறுத்திக்கலாம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே. நான் பரிசுத்த ஆவியினுடைய அவசியத்தை பற்றி உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியினுடைய நிரப்பப்படுதலின் அவசியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். முடிக்க போற பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் அவருடைய ஆவியினால எப்பொழுது நிரப்பப்படுகிறீர்களோ நீங்க உள்ளான வாழ்க்கையில எப்படிப்பட்டவங்களா இருக்க மாட்டீங்க, பலவீனர்களா இருக்க மாட்டீங்க. நீங்கள் உள்ளான வாழ்க்கையில வல்லமையாய் பலப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். அந்த வல்லமையா பலப்படுவதற்கு நேரம் நமக்கு 19வது வசனத்தை வாசிக்கலாம். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபம் பண்ண. ஏன்னா அறிவு கெட்டாதது. எது அறிவு கெட்டாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருடைய ஆவி எனக்குள்ள வல்லமையா கிரி செய்த இதை என்னால் என்ன பண்ண முடியல, அறிந்து கொள்ளவே முடியல. ஏன்னா அவருடைய ஆவி எனக்குள்ள இருந்து வல்லமையா வேலை செஞ்சிருக்கிறார். வல்லமையான மனிதனை நான் மாற்றிருக்கிறார். இந்த வல்லமையா எனக்குள்ள கிரி செய்து கொண்டிருக்கிற அந்த ஆவியானவரை பற்றி அறியணும். அதுக்கு எனக்கு பின்னாடி சொல்றாரு, பிரகாசம் உள்ள மனக்கண்கள் எனக்கு அறிவு கெட்டாத நாட்கள் அறிந்து கொள்ளும். அறிவு கெட்டாத அவருடைய
அவருடைய அன்பை என் இருதயத்தில் போட்டேன். பிரியமான தேவசனங்களே, இது வந்திருக்கிற கத்திய பிள்ளைகள் பரிசுத்தாவியானவர் பெந்தேகோஸ்து நாளிலே 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இறங்கி வந்த ஆவியானவர் ஏன் இறங்கி வந்தார்? இறங்கி வந்ததற்கான நோக்கம் என்ன சொன்னார்? நம்முடைய வாழ்க்கை புது சிருஷ்டியாக மறுஜென்மம் எடுக்கிறதுக்காக புதுப்பிக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர். எங்கே பரிசுத்த ஆவியானவர் வருகிறதோ அவன் வேறு மனுஷனாக அவன் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, புதிதாக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தில் அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறும். 2வது பரிசுத்த ஆவியானவரால் ஒரு மனிதன் நிரப்பப்படப்படுது. சம்பூரணத்தினால நிறைந்தவனாக நித்திய ஜீவன் உண்டாகிற நம்பிக்கை உள்ளவனாக வாழ்வான். 3வது காரியம், பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் ஊற்றப்படுகிறது. அவன் வாழ்க்கையில அன்புள்ளவனாக மாறுவான். உள்ளான மனிதன் பலவீனமான். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தெய்வம் தானே அருமையான ஆராதனை செய்தி கேட்கிற செய்தி கேட்ட திருச்சபை பிள்ளைகள் அல்லது இந்த வார்த்தைகளை சோதனைகள் எதிர்பாராத விதமாக இந்த செய்திக்கு நேராக நீங்கள் திரும்பி இருப்பீர்கள் சொன்னார். பெந்தேகோஸ்து நாளிலே இறங்கி வந்து அந்த இடத்தையும் அப்போஸ்தலர்களை நிரப்பினார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்பிக்கை பரிசுத்த ஆவியானவர் குணப்படுவதெல்லாம் நம்பிக்கை வருவார். அவங்க நிரப்பி பெறப்படும். அவர் நம்மை நிரப்பி உள்ளான மனிதனில் அன்புள்ள வாழ்க்கையில் நாம் பெறப்பட்டதாக அந்த வாழ்க்கையை புதுப்பித்து ஒரு புது வாழ்க்கையை தரத்தக்கதாக ஆண்டவர் அந்த 10 நாளை காத்திருக்கிறார். 10 நாளை காத்திருந்த நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் அதே 2 நிமிஷம் இருக்கிற தமிழில் அப்படியே முழங்கால் பண்ணிட்டு 2 நிமிஷம் ஆண்டவரை நோக்கி காத்திருங்க. பெந்தேகோஸ்து நாளிலே இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு வல்லமையாய் நம்ம அதில் இறங்கி நிரப்பும். உங்களை பலப்படுத்தும். இந்த வாழ்க்கை ஒரு புது சிருஷ்டியாகும். புதுப்பிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக மாறுவாய். நீ வேற ஒரு ஜெனரேஷனாக மாறுவாய். கிறிஸ்துவின் ஒரு புது ஜெனரேஷனை தேவன் பரிசுத்த ஆவியினாலே ஏற்படுத்தினார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவன் புது ஜெனரேஷனாக சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை நாம் ஒருவேளை வந்த விதமாகவே ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை சபைக்குள்ள வந்து போய் கொண்டிருக்கலாம். இது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. நீ கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்திருக்கிறாய் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்பி உன் வாழ்க்கையை புதுப்பித்திருக்க வேண்டும். வாழ்க்கை மாறுபட்ட அனுபவத்துக்குள்ள வந்திருக்கணும். நீ புதுப்பிக்கப்பட்ட புதிய சிருஷ்டியா மாற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது மனிதனையே மாற்றி விடுகிறார். வாழ்க்கையை புதுப்பித்து விடுகிறார். இதுதான் அன்றைக்கு நடைபெற்ற வரலாற்று சம்பவம். கிறிஸ்துவம் ஆரம்பிக்கப்பட்டது எப்படி ஆரம்பித்ததால் ஆவியானவர் வந்து விடுது. புது ஜெனரேஷன் ரெனிவர் புது வாழ்க்கையில அவர் வாழ்க்கையை மாற்றப்பட்டது. இன்னைக்கு மாறும். விசுவாசத்தோடு இருந்தார். ஆவியானவர் வேண்டிக் கொடுங்க, அவர் மாற்றுவார். பரிசுத்தாவிய நிறைய வரும்பொழுது சம்பூர்ணத்திலாக நிறைய குறைவுள்ளவர்களாக இருக்க மாட்டீங்க, இல்லாதவர்களாக இருக்க மாட்டீங்க. ஆவியானவர் வந்தா இடத்தை நிரப்புவார்கள். மனிதனை நிரப்புகிறது மாத்திரமல்ல, சம்பூர்ணத்தினால சந்தோஷத்தினால நிரப்புவார். அந்த ஆவியானவர் நிரப்பி நம்பிக்கை கொடுக்கும். நம்பிக்கை எனக்கு கிறிஸ்து மேல நம்பிக்கை தான். ஆவியானவர் வந்தா நம்பிக்கை இல்லாதவன நம்பிக்கை மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர். 3வது பரிசுத்த ஆவியானவர் வந்தவர்கள் அன்பு இல்லாத பெருமையான பாவி. ஏன்னா அந்த அதிகாரத்துக்கு படிச்சேன்னா பாவியை பற்றி தான் பேசுகிறார். அந்த பாவியான ஒரு மனிதனுக்குள்ளாக அவன் இருதயத்துக்குள்ளாக இல்லையா நீதிமான ரட்சிக்கப்படுவதா எல்லாம் விரும்புவான். பாவி ரட்சிக்கப்படுவதை யாருமே விரும்ப மாட்டான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அன்புள்ளவர், பாவியை மன்னிக்கிறவராக, பாவியை நேசிக்கிறவராக, அந்த பாவியனுடைய மாற்றத்துக்காக அவனை நேசித்து அவருடைய அன்புக்காக அவருடைய அன்பின் அடையாளமாக ஆவியானவரை அவனை கொள்ளுகிறார். நீ உங்களுடைய அன்பில்லாத மனிதர்களாக இருக்கலாம். நீ அன்பை தேடுகிற மனிதர்களாக இருக்கலாம். அன்பை தேடி அன்பு இல்லாத உலகத்தில் நீ ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு எந்த இடத்துல கத்திர மேலே இறங்கும், எந்த நாளிலே உனக்கு அன்பு செலுத்துகிறதுக்கு ஆவியானவர். நான் தேவனுடைய நாமத்தினால சொல்றேங்க,
நீ யாரா இருந்தாலும் உன்னிடத்தில் அன்பு செலுத்துகிறதுக்கு யாரும் இல்லை. நான் நிராகரிக்கப்பட்ட மனுஷன், நான் மோசமான ஒரு பாவி என்று சொல்வாயானால் உன்னிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு அன்பின் அடையாளமாக இருக்கிற ஆவியானவர் உன் இருதயத்துக்குள்ள ஊத்துறார். அவர் அன்பின் ஆவியை உனக்குள்ள ஊத்துருவாரானால் நீ பாவி அல்ல, நீ நீதிமான். அதிகாரத்தை நீ வீட்டில் ரோமர் 5 வாசித்துக் கொள்ளணும். ஆவியான ஊற்றப்பட்ட பிறகு பாவியா இல்லை, நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு செய்தி கேட்கிற உன்னை பாவியாக அல்ல, நீ அங்கலாய்க்கிறவனாக அல்ல, நீ கைவிடப்பட்டவனாக அல்ல, தேவனால் அன்பு கூறப்படுகிறவனாக மாற்றப்படுவதற்கு தேவ ஆவி உன்னிடத்தில் ஊற்றுகிறார். ஊற்றி ஒன்று இந்த நாடுகள் ஒரு புது அன்புக்குள்ளா, ஒரு புது உறவுக்குள்ளா கத்தருள்ளாங்க. அந்த தேவனை நோக்கி அப்படியே ஆடலே நாடு இருக்கிற அன்றைக்கு பொழிந்த இந்த ஆவியை எனக்கு தாரம் என்று சொல்லி கத்தரை நோக்கி நாம் செவிப்போம். வசனமா இருக்காதுங்க, சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உடையவர்களாக இருக்கும். நீங்க சத்தியத்தை நீங்க கேட்டது உண்மையானால், நீங்க சத்தியத்துக்கு செவி கொடுத்தது உண்மையானால், இன்னைக்கு உண்மையா மனம் திரும்பி ஆடுகளை நோக்கி பார்த்தது உண்மையானால், ஆவியானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இறங்கினார், உன் வீட்டில் இறங்குறார். நோக்கி நேசிக்கிறான் தகப்பனே, பரலோகப்பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான பரிசுத்த உடையவனாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த திருநாள், பரிசுத்த ஆவியுடைய பண்டிகையில நாம் இருக்கிறோம். பண்டிகை மகிழ்ச்சியான களி கூறுதலில் நாடாடுகிறோம். எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உலகத்துக்கு வந்தாரே, திருச்சபையில வந்து இறங்கினாரே, திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டதே, எங்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்தாரே, எங்களை அன்புள்ள வாழ்க்கைக்கு நடத்தினாரே. எந்த ஒரு பண்டிகை நாள் எல்லாருடைய வாழ்க்கையும் விசேஷித்த பெந்தேகோஸ்தே நாள் மகிழ்ச்சி நாளாக மாறுவதா செய்தியை கேட்டு துயரத்தின் மதில், துன்பங்கள் மதில், சொல்ல முடியாத பிரச்சனைகள் மதில், விழான வாழ்க்கையில் வாடி போனவர்களாக, உள்ளத்துக்குள்ளாய் அன்பு செலுத்த அன்பில்லாதவர்களாக ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் பரலோகத்திலிருந்து பார்த்து உங்களுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஆண்டவரே ஒன்றுமே இல்லை. பரலோகத்தில் பார்க்கிறதே 10 நாள் கூடியிருந்தவர்களை பார்த்தீர்கள். அவர்கள் இந்த வாக்குதத்தத்துக்காக காத்திருந்து உன் நாமத்தினாலே கூடியிருந்தபடினால கர்த்தர் அந்த இடத்தை நிரப்பினீர், அசைத்து அவள் ஒவ்வொருவரும் நிரப்பினீர். மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை, புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை, நம்பிக்கையின் வாழ்க்கையை, அன்புள்ள வாழ்க்கைக்கு சமாதானமாக்குவதற்கு ஆவியானவரை இறக்கினேன். என்னைக்கு என் குடும்பம் ஒரு அன்பில்லாத நிலையில வாழ்கிறது. என் குடும்பத்தில் நான் வாழ்ந்தாலும் எனக்கு அன்பு இல்லை. நான் அன்பில்லாத ஒரு மனிதன். என் உள்ளத்துக்குள்ள அன்பில்லாத வெறுமை வேதனையிலே நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, எனக்கு சந்தோஷம் வேண்டாம், என் பாவத்தை மன்னித்து ஆவியை மேல் பொழிதல் அன்போடு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருந்து சொன்னேன். உங்களுடைய அன்பு, நான் உங்களை அறிகிற அன்பு, உங்களை நிலைத்திருக்கிற அன்பு, உங்களுடைய அன்புள்ள மக்களை வாழ ஆமாண்டவரை சீஷர்களை பார்த்து சொன்னேன், நீங்கள் என் சீஷர்களாக இருந்தார், நீங்கள் என்னை பின்பற்றுவதாக இருந்தார், ஒருவரில் ஒருவர் அன்பாய். என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிறைவாகிறது. உங்கள் சந்தோஷத்தை நிறைவாக்குவதற்கு என்னுடைய சந்தோஷத்தை, என்னுடைய அன்பை நீங்கள் ஒருவரில் ஒருவர் பரிமாறிக்கொள்ளும். அன்புள்ள ஒரு அனுபவத்தை இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு நடத்தி அன்பை என் இருதயத்தில் ஊற்றி, மகனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், உன் இருதயத்தில் என் அன்பை வைக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ ஒருபோது வைக்கப்படுகிறது. இன்று முதல் நான் உன்னிடத்தில் அன்பேன். இன்று முதல் நான் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறவன், நீ என்னிடத்தில் அன்புடன் அன்போடு நிறைத்து கிடையாது. அந்த இருதயம் இந்த துக்கமாக இல்லை,
அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்தாவிலே அன்பு ஊற்றப்பட்டவர்களாக கர்த்தருடைய மாற்றுகிறார். நம்பிக்கையுடைய சம்பூர்ணம் அதுவே அந்த நம்பிக்கையின் சம்பூர்ணத்தை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்து நம்பிக்கை இழந்தது போல சார் நம்பிக்கையே நாம் வாழ்ந்து பரிசுத்தாவியாக நம்பிக்கை இல்லாத சீசர்களை நிரப்புள்ளவர், நம்பிக்கை உள்ளவர்கள், உயர்த்தொடரில் நம்பிக்கை உள்ளவர்கள், நித்திய ஜீவனில் நம்பிக்கை உள்ளவர்கள் மாறினார்கள். நாங்கள் நமக்காக வைராக்கியமாக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை சம்பூர்ணத்தை கொடுக்கிறது. ஆவியானவர் அவர்கள் ஊற்றி நம்பிக்கை நம்புவார்களாக, உயிர்த்தெழுந்த இயேசுவே நம்பிக்கை உள்ளவர்களாக மாறுவார்களாக. வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையை விரும்பி ஒரு சம்பூர்ணத்தை கொடுக்கும் மாற முடியும். என்னைக்கு அந்த நம்பிக்கையை ஆண்டவர் மேல வைத்து உங்களுடைய ஆவியால நிரப்புகிறார். மாத்திரமல்ல நிரப்பப்பட்டாங்க வாழ்க்கையை மாற்றி புதுப்பிக்கிறேன், புதிய சந்ததியாக மாற்றுது. உலகத்தான் நாம் வாழ்ந்தது போதும், புறஜாதிகளாக வாழ்ந்தது போதும், எல்லாதவனாக வாழ்ந்தது போதும். ஆவியினாலே நிறைய நான் புதுப்பிக்கப்பட்ட புதிய மனிதனாக ஆண்டவரே உங்களுடைய சபையில் சேர்க்கப்பட்ட ஒரு மனிதனாக இயேசுவே யாரெல்லாம் கொடுக்கிறார்கள், யாரெல்லாம் இப்படி மெச்செடுக்கிறார்கள், யாரு பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய கர்த்தர் மேல் வைப்பீராக, அவளை பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, அவளுக்கு உற்சாகமான ஆவியினாலே இடையேற்றுவீராக. கர்த்தர் ஒரு புது அனுபவத்தை கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். செய்தி கேட்க யாரா இருந்தாலும் உங்ககிட்ட எவரே ஆகும் அவளுக்கு உதவி செய்ய, குடும்பங்களை ஆறுதல் படுத்த, தேவையான சாத்தியம் பாதிக்கப்பட்டிருக்கிற கொரோனாசால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை விடுவிக்கப்பட, தேசத்தில் ஒரு மாறுதலை தான், வெட்டுக்கிளிகளினால பாதிப்படைந்து வருகிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும், குடும்பங்களில் வருமான குறைச்சல்களினால் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். ஆனால் மனைவிகளுக்குள்ளா ஐக்கியமில்லாத நிலைமைகள், குடும்பத்தில் போராட்டங்களில் தினந்தோறும் வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை மாற்று ஆவியானவரை இறங்குவார், மாற்றும் ஆவியானவரை வாழ்க்கையை திரும்ப முடியாமல் கலத்தல் செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை எங்களோடு கூட இக்கட்டான சூழ்நிலை வந்து இந்த தேவ சமத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய மனுஷர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வரைக்க மாட்டேன் காத்துக்கிறோம். நாமே மேம்பட்டும் பேச ரட்சகரின் ஏற்பட்ட நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நடத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கிய நிலைத்திருப்பாராக. கர்த்தரோடு ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். பரிசுத்த ஆவியின் நாள் இன்னைக்கு உங்களை நிரப்பியிருக்கிற நாள், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிற நாள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திரும்புதல் இன்னைக்கு நடைபெற்றிருக்கிறது. நீங்கள் புதிய சிருஷ்டிகளாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கையோடு இருக்கிற நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையினால உங்களுக்கு நிறையவே சம்பூர்ணத்தை கொடுப்பார். நீங்க வெட்கப்படாது இருப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அன்பில்லாத உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அன்பு சொல்லுவார். கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். சமாதானம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரோட ஆசீர்வதிப்பார்.